நான் சின்ன வயசா இருக்கும்போது, எங்க அம்மா, அப்பா என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கேனோ, அதாவது பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இதே தான் நானும் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ற விஷயம். பட் இந்த வரலட்சுமி விரதம் என்னோட லைஃப்குள்ள எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வேயா வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசுல பக்கத்து வீடு, அடுத்த வீடு அப்படின்னு எங்கேயாவது போயிருந்தா தான் அவங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுவும் போறது கிடையாதுனால தெரியல. ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னோட நெய்பர் மாடி வீட்லயும் கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்டும் அந்த பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அத வச்சு தான் இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோல நான் எப்படி பூஜை பண்ணேன்றது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போய் எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்க பெங்களூர்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விடுறாங்கனால, என் பொண்ணு காலையிலேயே கேட்டுட்டா, "நம்ம எப்படிம்மா செலிப்ரேட் பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். "ஒரு நார்மலா ஃப்ரைடே ஈவினிங் எப்படி நம்ம அ எல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வந்து காடஸ் லக்ஷ்மிய நம்ம வெல்கம் பண்றோம்மா, அவ்வளோதான்." அப்படின்னு சொன்னேன். அதோட நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவள எப்பயும் கூட்டிட்டு போவேன். ஸோ நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும், அவங்க தெரிஞ்சிருப்பாங்கல்ல, வெளியில போய் நம்ம கூட்டிட்டு போய் காட்டுறப்போ, ஓகே இப்படிதான் செலிப்ரேட் பண்றாங்க வெளியில அப்படின்னு அவளுக்கும் ஒரு தாட் இருக்குன்றதுனால கூட்டிட்டு போவேன்.